everyone, welcome to TAFI's YouTube channel, Institute of Central Examination. நம்மளோட யூடியூப் சேனல்ல வரப்போற NTPC அண்டர்கிராஜுவேட் லெவலுக்காகவும் அண்ட் குரூப் டி எக்ஸாம்காகவும் 15 days ஃப்ரீ கிளாஸஸ் அப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ரைட்டா. ஸோ அதோட இன்னைக்கு டே 10 ரீசனிங் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. மிஸ்டர் ஏவன் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 8 km டுவர்ட்ஸ் தி ஈஸ்ட் டைரக்ஷன். ஒரு பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிழக்கு நோக்கி 8 km போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, போட்டுடலாமா? பாயிண்ட் ஏ எங்க இருக்கு? ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈஸ்ட் நோக்கி 8 km போயிட்டாராம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு? அகைன் டர்ன்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ் 19 km. ஒரு ரைட் டர்ன் பண்ணி திரும்ப என்ன பண்றாரு? 90 km போறாரு. திரும்பவும் ரைட் டர்ன் பண்ணி 90 km போறாரு. அப்ப ரெண்டு ரைட் டர்னு 19 km போத்துடலாமா? சரி, இப்படி போயிட்டு இருக்கோம். 19 எங்க இருக்கும்? ரைட் டர்ன் எங்க இருக்கும்? கீழ் பக்கம் பார்த்து இருக்கோம். சரி, ஓகே. 19 km. அகெயின் கீழே வந்துட்டு இருக்கவங்களுக்கு எது ரைட்டானா இருக்கும்? நம்மளுக்கு எது லெஃப்டோ அதுதான் அவங்களுக்கு ரைட்டாக இருக்கும். ஸோ அப்போ அப்படி போடுறப்ப என்ன கிடைப்பாங்க? எனக்கு இப்படி ஒரு 19 km வந்திருப்பாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? திரும்ப ஒரு என்ன பண்ணியிருக்காரு? ரைட் டர்ன் எடுத்து 9 km போயிருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு ரைட் டர்ன் எடுத்து 3 km போயிருக்காரு. சால்வ் பண்ணலாமா? சரி, இங்கே ஒரு ரைட் டர்ன் எடுத்திருந்தாருன்னா மேல் பக்கமாக போயிருப்பாரா? ஸோ இது ஒரு 9 km. அகைன் ஒரு ரைட் டர்ன் பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாரு? இங்கே 6 km. ஓகேவா, 3 km. சாரி, 3 km. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு? டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 6 km. இப்போ என்ன பண்ணியிருக்காரு? இடது பக்கமாக திரும்பி 6 km போயிருக்காரு. சரி, இப்படி போயிட்டு இருக்கவருக்கு எது லெஃப்டாக இருக்கும்? மேல் பக்கம் தான் லெஃப்டாக இருக்கும். என்ன பண்ணியிருக்காரு? 6 km போயிருக்காரு. ஓகேவா, சரி. And next he takes a final right turn. இறுதியா ஒரு ரைட் டர்ன் பண்ணி 8 km போயிருக்காரு. பார்த்துலாமா? திரும்பியா ஒரு ரைட் டர்ன் பண்ணியிருப்பாரா? ஸோ ரைட் டர்ன் பண்ணியிருந்தா 8 km என்ன பண்ணியிருப்பாரு? ரீச் ஆயிருப்பாரு. எங்கே போயிருக்காரு? பாயிண்ட் பியை ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சரி, சூப்பர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்துலாமா? என்ன டைரக்ஷன்ல இருக்காரு அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காரு? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் ஏக்கு போறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும் அண்ட் என்ன டைரக்ஷன்ல போகணும் அப்படின்றதா கொஸ்டின். பார்த்துடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பாருங்க. என்ன டைரக்ஷன் இது? இந்த மைய புள்ளில இருந்து மேல் நோக்கி போனா அது என்ன டைரக்ஷன்? எனக்கு நார்த் டைரக்ஷன். ஓகேவா, நார்த், வடக்கு அப்படின்றது எனக்கு ஆன்சர். சரி, கிலோமீட்டர்ஸ் பார்த்துடலாம். இது ஃபுல்லா 19 ரைட்டா? இது ஃபுல்லா எனக்கு 19. அப்போ இது ஃபுல்லாவே என்னதான் இருக்க போகுது? 19 தான் இருக்க போகுது. ஸோ 19ல ஆல்ரெடி 9 km போயிடுச்சு. திரும்ப ஒரு 6 km போயிடுச்சு. 9 + 6 15. 19 மைனஸ் இந்த இடம் எவ்வளோ? எனக்கு 19 மைனஸ் 6 15 தான் என்னது? இந்த இடம். 19 மைனஸ் 15 தான் எவ்வளோ? இந்த இடம் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ 19 மைனஸ் 15 எவ்வளோ? எனக்கு 4 km. அப்போ 4 km டு நார்த் டைரக்ஷன் அப்படின்றதா சரியான ஆன்சர். ஆப்ஷன் பார்த்துடலாமா? 4 km டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்றதா சரியான விடை. இங்கே பாருங்க, வடக்கே 4 km. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, எஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் டபிள்யூ. என்ன கொஸ்டின் வந்திருக்கு? பிளட் ரிலேஷன், அதுவுமே ஆஃப் டைப் தான், ரொம்பவே ஈஸியான டைப் தான். அப்ரோச் கொடுத்துடலாமா? எஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் டபிள்யூ. மேம், எஸ் யாரு? டபிள்யூவோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. டி இஸ் தி ஒன்லி சிஸ்டர் ஆஃப் டபிள்யூ. டி யாரு? டபிள்யூவோட ஒன்லி சிஸ்டர் தான் யாருன்னு சொல்லிட்டாங்க? டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர் இஸ் மதர்ஸ் மதர் ஆஃப் டி. ஆர் இஸ் மதர்ஸ் மதர் ஆஃப் டி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டி இருக்காங்க, டியோட மம்மி இருப்பாங்க இல்லையா? அவங்களோட மம்மி தான் யாரா? ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, எனக்கு டியோட மம்மி யாருன்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. எல் இஸ் மேரிட் டு எஸ். எல் இஸ் மேரிட் டு எஸ். ஓகேவா, ஆல்ரெடி எஸ் இருக்காங்க, எஸ்ஸுக்கு பசங்களாம் இருக்காங்க. ஸோ எல் இஸ் மேரிட் டு எஸ்னா எஸ்ஸோட வைஃப் எல். ஓகேவா, ஸோ இவங்க தான் இங்கே வர போகிறாங்க. முடிஞ்சு. கொஸ்டின் என்னன்னா, ஹவு இஸ் எல் ரிலேட்டட் டு டபிள்யூ. டபிள்யூக்கு எல் என்ன உறவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. டபிள்யூவோட அப்பா எஸ். ஸோ அவங்களோட ஒய்ஃப் என்னவா வேணும் எனக்கு? டபிள்யூக்கு மதர், அதாவது தாய் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? செட் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்பவே சின்ன சின்ன நம்பர்ஸ் தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணிடலாம்? டிஃப்ரென்ஸ் மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 36க்கும் 27க்கு எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸ் பாருங்க? -9. என்ன வந்திருக்கு? -9 வந்திருக்கு. அடுத்து பாருங்க,
27க்கு 41 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு 14 ப்ளஸ் 14 ஆயிருக்கு. பேட்டர்ன் என்ன எனக்கு -9 ப்ளஸ் 14. செக் பண்ணிக்கலாமா, ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாமா? 45 36 என்ன ஆயிருக்கு -9, 36 50 என்ன ஆயிருக்கு +14. ஓகேவா? அப்போ என்ன ஆயிருக்கு எனக்கு பேட்டர்ன் -9 ப்ளஸ் 14 தான் கரெக்டாக இருக்கு. செக் பண்ணிடலாமா? 74 65 என்ன ஆயிருக்கு -9 தான் ஆயிருக்கு. ஆனால் 65 89 என்ன ஆயிருக்கு +24 ஆயிருக்கு. அப்போ எனக்கு வரணும் 14 வரணும். ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, 61 52 -9 தான் ஆயிருக்கு. ஆனால் 52க்கு 56 என்ன ஆயிருக்கு +4 ஆயிருக்கு. அப்போ எனக்கு இவங்களும் தவறா இருக்காங்க. சரி, ஆப்ஷன் சி பாருங்க, 28க்கும் 19க்கும் 9 டிஃப்ரெண்ட் வந்திருக்கா? சரி, ஆனால் 19க்கும் 43க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்திருக்கு 24 வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆப்ஷன் சியுமே தப்பு. ஆப்ஷன் பி என்ன பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாக செக் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 53 -9 தான் என்னது 44. அப்போ 44 + 14 பண்ணால் 58 வருதான் செக் பண்ணணும். 44 + 14 பண்ணால் என்ன வருவாங்க 58 தான் வருவாங்க. ஆப்ஷன் டி இவங்க தான் பேட்டர்னுக்கு மேட்ச் ஆகிறாங்க. கரெக்டான ஆன்சரும் கூட. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்ன பண்ணுமா, அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர்ஸ் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டான். அதில் மாற்றினதுக்கு அப்புறம் how many digits will remain unchanged as compared that in the original number. ஒன்றுமே சொல்ல, என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை டிசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் எழுதுனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருப்பாங்க. how many digits that are remain unchanged. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். என்ன சொல்லியிருப்போம், remain unchangedனா ஒரு சின்ன கீ தான். என்ன பண்ணிக்கணும், எழுதுனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் மாறாமல் இருக்காங்கன்னு செக் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? 6 4 2 7 5 1 9. டிசெண்டிங்ல என்ன கிடைப்பாங்க எனக்கு, அசெண்டிங்ல என்ன கிடைப்பாங்க எனக்கு 1 2 4 5 6 7 9. எழுதியாச்சா? சரி, முடிஞ்சு. ஓகே, யார் எனக்கு மாறாம இருக்கான்னு செக் பண்ண போறோம். 6 1 4 2 2 4 7 5 5 6 1 7 9 என்ன இருக்கு மாறாம இருக்கு. ஸோ 9ஓட பொசிஷன் மட்டும் மாறாம இருக்கு, ரிமைன் அன்சேஞ்ச். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் மாறாம இருக்குன்னா கொஸ்டின், எத்தனை பேர் மாறாம இருக்காங்க, ஒருத்தவங்க தான் மாறாம இருக்காங்க. ஆப்ஷன் டி 1ன்றது தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இது நம்பர்ஸ் வச்சது மட்டுமா வருமா மேம் கேட்டால் இல்லை. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு இவங்களில் இருக்கிற லெட்டர்ஸை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிடுங்க. எழுதினதுக்கப்புறம் எத்தனை பேர் ரிமைன் அன்சேஞ்சுன்னு கேட்பான். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இண்டிபெண்ட் அதோட அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதுனதுக்கப்புறம் how many letters will remain unchanged அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? Each of P, Q, R, S, T, U and V has exam on different days of Monday week starting from Monday to Sunday அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் வரணும். அண்ட் என்ன பண்ண போகிறாங்க, 7 பேருக்கு எக்ஸாம் இருக்குது. பார்த்துடலாமா? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. முடிஞ்சு. சரி, என்ன டேட்டா கொடுத்துருக்கான் பார்த்துலாமா? வி ஹேஸ் அன் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. வீக் என்னைக்கு எக்ஸாம், கண்டிப்பாக தேர்ஸ்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். சரி, நெக்ஸ்ட். Exactly 4 people have their exams between U and Q. யூக்கும் கியூக்கும் நடுவில் 4 பேருக்கு எக்ஸாம் இருக்கான். சரியா? அண்ட் என்ன சொல்லியிருக்கான், நெய்தர் whom has exam on Sunday. யூவும் சரி கியூவும் சரி 2 பேருக்குமே சண்டே எக்ஸாம் கிடையாது சொல்லிட்டான். அப்போ இந்த பிளேஸை நான் என்ன பண்ணுவேன், அப்படியே விட்டுட்டு மற்றது தான் பார்ப்பேன். அப்படி பார்த்தா 1 2 3 4 இப்படி போட்டால் மேலே மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் போட்டால் எனக்கு கரெக்டான ஆன்சர் வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், U 1 2 3 4 விட்டு Q போடுவேன். Q சாட்டர்டே, U மண்டே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, T has exam immediately before S. T has exam between immediately before S ன்னு சொல்லிட்டானா? ஸோ அது எனக்கு எப்படி வரும், எனக்கு T S இப்படி தான் வரப்போகுது. எனக்கு T எப்படி வரப்போகுது, T S அப்படின்னு வரப்போகுது. சரி, 2 பேர் எனக்கு கண்டிப்பாக பேரா வரணும்னு தெரிஞ்சிச்சு. பேரா வர மாதிரி எங்கே எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, எங்கே இருக்கு, டியூஸ்டேலையும் வெட்னஸ்டேலையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி எப்படி போடலாம், TS போட்டுக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் என்ன, R does not have an exam on Friday. ஆருக்கு ஃப்ரைடே எக்ஸாம் கிடையாது. பாருங்க, சண்டேவும் ஃப்ரைடே மட்டும்தான் இன்னும் எனக்கு என்னவா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. ஆருக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டான், ஃப்ரைடே எக்ஸாம் கிடையாது சொல்லிட்டான். இப்போ ஆர் எங்கே வர போறாரு, சண்டேல வர போறாரு. ஓகே, U does not have exam after S. U வந்து
எஸ்ஸுக்கு அப்புறம் கிடையாது சொல்லிட்டான். ஸோ எனக்கு போட்டிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்கோம். யூ தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சரி நிச்சயம் இந்த இடத்துல யார் ஃபில் பண்ணலாம்? யார் மீதி இருக்கா? பி தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. போட்டாச்சா? கொஸ்டின் என்னன்னா how many people have exam after Q? Qக்கு அப்புறம் எத்தனை நபர்கள் எக்ஸாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. Q சாட்டர்டே Qக்கு எக்ஸாம். அப்புறம் மித்தி எத்தனை நாள் தான் இருக்கு? ஒரு நாள் தான் இருக்கு. 6க்கு மட்டும் தான் எக்ஸாம். அப்ப எத்தனை பேர் இருக்காங்க Qக்கு அப்புறம்? ஒரு நபர் அப்படின்றதா சரியான விடை. ஆப்ஷன் பி ஒரு நபர் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? PARTL and Y on என்ன வந்திருக்கு? ஃப்ளோர் பசில் வந்திருக்கு. ஓகேவா? ஃப்ளோர் பசில் பார்க்க தான் கொஸ்டின் பெருசாக இருக்கும் சிட்டி எனக்கு மாதிரி, ஆனால் போட போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணலாம் சரியா? சரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? தி லோவஸ்ட் மோஸ்ட் ஃபோல்ட் இஸ் பில்டிங் நம்பர் 1. ஓகேவா? இருக்கிறதுலே கீழே இருக்க ஃப்ளோருக்கு பேர் என்னன்னா 1 அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அதான் அர்த்தம். சரியா? பார்த்துக்கலாமா? 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? நோ ஒன் லிவ்ஸ் பிலோ ஆர். ஆருக்கு கீழே ஒருத்தவங்க கூட வாழலையா மேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் தான் வந்து இருக்கிறதுல கடைசி ஃப்ளோர் கீழே இருக்காருன்னு அர்த்தம். ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யார் இருக்காங்க? ஆர் இருக்காங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் ஒன்லி ஏ லிவ்ஸ் அபவுட் டி. இதுக்கு என்ன அர்த்தம்? டீக்கு மேல ஏ மட்டும் தான் இருக்காரு. அதாவது டீக்கு மேல ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு அப்படின்னா டி எங்க இருப்பாரு? மேல இருந்து 2வது இடத்துல 5th ஃப்ளோர்ல இருப்பாரு. அண்ட் ஏ தான் அவருக்கு மேல வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. Only 2 people lives between R and P. Only 2 people lives between R and P ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? R ஆல்ரெடி இருக்காங்க. Rக்கும் Pக்கு இடையில 2 பேர்னா 1 2 விட்டு P எங்க வர போறாங்க? இங்க வர போறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் Y lives on even number floor. மிச்சம் எத்தனை ஃப்ளோர் இருக்கு பாருங்க. 2வும் 3 மட்டும் இருக்கு. இதுல ஈவன் நம்பர்ல Y இருக்காராம். அப்ப சிம்பிள் எங்க வர போறாரு? Y 2ல வர போறாரு. ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸ் என்ன? யார் இல்லை எனக்கு? PA ஆர் இருக்காங்க, டி இருக்காங்க, எல் தான் இல்லை. ஸோ எல் தான் 3rd ஃப்ளோரில் லிவ் பண்ணுறாரு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் எல் அண்ட் ஏ. எல்லுக்கும் ஏக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. பார்த்துடலாமா? எல்லுக்கும் ஏக்கும் நடுவில் 1 2 நபர்கள் வசிக்கிறாங்க. 2 ஃப்ளோர் இருக்கு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃப்ளோர் பர்சன் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான். சரியா? சரி என்ன வந்திருக்கு? நம்மளோட சிலோஜிசம் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ அகைன் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆளு சம்மு நோலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 கான்செப்ட் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. ஆள் வந்து என்ன அர்த்தம்? ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டை தூக்கி உள்ள போட்டுருங்க, செகண்ட் இருக்க எலமெண்ட் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நோனா என்ன பண்ண போறோம்? டைரக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அடிச்சா அந்த இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா? சரி கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் டெரஸ் ஆர் லான்ஸ். எல்லா டெரஸுமே என்ன சொல்லிட்டாங்க? லான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி ஆல் லான்ஸ் ஆர் கிரவுண்ட்ஸ். அனைத்து லான்ஸுமே என்னது? கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சா? சரி நோ கிரவுண்ட் இஸ் எ ஃபீல்டு. எந்த கிரவுண்டும் ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தான் கொஸ்டின் முடிஞ்சு. ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. கன்க்ளூஷன் பாருங்க. நோ டெரஸ் இஸ் எ ஃபீல்டு. நோ டெரஸ் இஸ் எ ஃபீல்டு. இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபீல்டுக்கும் கிரவுண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அவன் கொஸ்டின்லேயே சொல்லிட்டான். அப்போ கிரவுண்டுக்குள்ளே இருக்க எல்லுக்கும் டீக்குமே என்ன அர்த்தம்? ஃபீல்டு கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜின்றது ஒரு ஃபேமிலி வச்சுப்போம். இந்த ஃபேமிலிக்கும் எஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க நபருக்கு மட்டும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இதுதான் விஷயம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். கன்க்ளூஷன் பாருங்க. நோ டெரஸ் இஸ் எ ஃபீல்டு. அப்போ டெரஸ்க்கும் ஃபீல்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறோம். கரெக்டாக சொல்லி கொடுத்த கான்செப்ட் படி. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ரைட். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. சம் கிரவுண்ட்ஸ் ஆர் டெரஸ். சில கிரவுண்டு டெரஸ்ன்னு சொல்லிட்டான். சரி எங்கே இருக்குது கிரவுண்டு? இங்கே இருக்குது. டெரஸ் இங்கே இருக்குது. கிரவுண்டோட ஃபுல் பிளேஸில் டெரஸ் என்ன ஆகிருக்கு? சில பிளேசஸை ஆக்குபை பண்ணியிருக்கு. கிரவுண்டோட ஃபுல் பிளேஸில் டெரஸ் கொஞ்சம் பிளேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ சம் கிரவுண்ட் இஸ் டெரஸ்ன்றது கரெக்டான கன்க்ளூஷன். மேம் நீங்கள் என்ன சொன்னீங்க மேம் என்கிட்ட? கன்க்ளூஷனில் இல்லை சம்மு வந்து என்ன ஆகணும்? 2 பேர் இன்டர்செக்ட் ஆகணும் மேம் சொன்னீங்களா மேம்? ஏன் மேம் இப்போ மட்டும் இதுமாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது வேறு. அது என்ன பண்ண போகிறோம்? ஸ்டேட்மெண்ட் வச்சு வரப்போ நம்ம ஒரு படம் வரையணும்னு சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துலயே சம் ஒர்க் அவுட் ஆகுது. என்னன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களோட பிளேஸ்ல இவங்க கொஞ்சமாச்சும் ஆக்குபை பண்ணியிருக்காங்களா? இதுதான் எனக்கு பார்க்க வேண்டிய கான்செப்ட். ஓகேவா? ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சம்னா இதுவும் சம் தான், அதுவும் சம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
என்ன வந்திருக்காரு, வென் டயக்ராம் வந்திருக்காங்க. என்ன பிடிக்கும், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது தான். சரி ஓகே. என்ன கொஸ்டின், how many chefs are there who are also teachers but not lawyers? சரி தமிழ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா. சமையல்காரங்களா, செஃப் யாரு, சமையல்காரங்க, ஆசிரியர்கள் அண்ட் வழக்கறிஞர்கள். ஓகேவா. சரி கொஸ்டின் என்னன்னா, எத்தனை ஓகேவா எத்தனை சமையல்காரர்கள் ஆசிரியர்களாகவும் இருக்காங்க ஆனா அவங்க வழக்கறிஞராக இல்லை. ஓகேவா. ஹவு மெனி செஃப்ஸ் ஆர் தேர் ஹூ ஆர் ஆல்சோ டீச்சர்ஸ். செஃப்ஸும் இருக்கணும் டீச்சர்ஸும் இருக்கணும். பார்த்துடலாமா. சரி நல்லா விசிபிளாக இருக்கா எல்லாருக்குமே. செஃப்ஸும் டீச்சர்ஸும் எனக்கு இன்டர்செக்ட் ஆகிற இடம் எது, இந்த 9 7. கண்டிஷன் என்ன, நாட் லாயர்ஸ், வழக்கறிஞர் அல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ எனக்கு வழக்கறிஞரில் இருக்க இந்த 7 நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு யார் தான் ஆன்சர், 9 அப்படின்றவங்க தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி 9ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. சரி என்ன கொஸ்டின் வந்திருக்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆஸ் யூஷுவல் என்ன வந்திருக்காங்க, சர்க்குலர் டைப்பு, ஃபேஸிங் டு தி சென்டர் தான். என்ன ஈஸியான ஒரு டைப் தானே, சால்வ் பண்ணிடலாமா. சரி எத்தனை பேர் மொத்தம், 7 நபர்கள். ஓகேவா 7 நபர்கள் இருக்காங்கன்னா அதுல only one person sit between B and L. பிக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காங்க. அதுவும் என்னன்னு சொல்லிட்டான், when counted from the left of L. எல்லுக்கு இடது புறத்துலேருந்து ஒரு நபர் கவுண்ட் பண்ணும். ஓகேவா. அப்போ எல்லோட லெஃப்ட் சைடு ஒரு ஆள் விட்டு யார் இருக்கா, பி இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, S sits third to the right of Z. Zக்கு தேர்ட் ரைட் சைடில் யார் இருக்காங்களா, எஸ் இருக்காங்களா. ஓகேவா. ஸோ பார்த்துலாமா, 1 2 3 ரைட்டா. ரைட் சைடில் தேர்ட் பிளேஸ்ல எஸ் இருக்காங்க, முடிஞ்சு. M sits third to the left of T. ஓகேவா. டீக்கு மூன்றாவது இடது பக்கத்தில் யார் இருக்காங்களா, M இருக்காங்க. நெக்ஸ்ட் படிங்களேன், S sits to the immediate right of M. ஆல்ரெடி M இருக்காங்களா, அப்போ எஸ் இருக்காங்களா. எம்முக்கு உடனடி வலது பக்கம் தான் யாரு, எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம்முக்கு உடனடி வலது பக்கத்தில் எஸ் இருக்காங்க. இப்போ முடிஞ்சு. இப்போ மேலே பாருங்க, M sits third to the left of T. அப்போ டீக்கு 1 2 3 லெஃப்ட் சைடில் மூணாவது இடத்துல யார் இருக்கணுமா, எம் இருக்கணும் சொல்லியாச்சு, முடிஞ்சா. ஓகே. A is not an immediate neighbor of M. A வந்து எம்முக்கு பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், மிச்சம் இருக்க ஒரு இடத்துல தான் ஏ வர போகிறாங்க. ஓகேவா. சரி கொஸ்டின் என்னன்னா, how many people sit between A and L when counted from the right of A. ஏவோட வலது பக்கத்துலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப எல்லுக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டாங்க. பார்த்துடலாமா. ஏவோட ரைட் சைடு இது 1 2 3 எல் இருக்கு. ஸோ எல்லுக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் சி 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. சரி நம்பர் பசில் வந்திருக்கா. சரி என்ன கேட்டிருக்காங்க பார்த்துடலாமா. What will be the product of first digit of the lowest number and first digit of the highest number? மிகப்பெரிய எண்ணோட முதல் இலக்கத்தையும் மிகச்சிறிய எண்ணோட முதல் இலக்கத்தையும் பெருக்கிறப்ப கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும்னு கேட்டான். பார்க்கலாமா. சரி மிகப்பெரிய எண் எதுப்பா, மிகச்சிறிய எண் எது, மிகப்பெரிய எண் எது, மிகச்சிறிய எண் இது, மிகப்பெரிய எண் 916. 2 பேரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் எனக்கு வேணும். யார் எனக்கு, 2ம் 9ம் வரப்போறாங்க. இப்போ 2 × 9 என்ன கிடைக்கும், ரொம்பவே சிம்பிள், 18. முடிஞ்சா. இவ்வளோதான் கொஸ்டின், வேற எதுவுமே கொஸ்டின் கிடையாது. இதுக்கு நம்மளுக்கு 1 மார்க். ரைட்டா. நல்லா கவனமாக பார்த்து படித்து போட்டாலே போதும், இந்த டாபிக் ஈஸியாக போடலாம். சரி கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. என்ன வந்திருக்காங்க, கிளாசிஃபிகேஷன் வந்திருக்கு. குரூப்ல டூப்பு. இந்த 4 பேருக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆக போகுது. இந்த கிளஸ்டர்ஸ்ல 4 லெட்டர்ஸ் கிளஸ்டர் இருக்கும். ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆக போகுது. அதுல 3 பேர் ஒருத்தவங்க சேமா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க மட்டும் என்னவா இருப்பாங்க, பிளாக் ஷீப், அதாவது ஆட் அண்ட் அவுட். குரூப்ல டூப்பு சொல்லியாச்சா. சரி பார்க்கலாமா. TQLJ அப்படின்றது என்ன இருக்கு, 20 17 12 10 அப்படின்னு ஆயிருக்கா. ஸோ இங்க என்ன இருக்கு, -3 -5 -2. இதுதான் எனக்கு பேட்டர்னாகவும் இருக்கலாம், இது இவங்க தான் ஆட் அண்ட் அவுட்டாகவும் இருக்கலாம். என்ன பண்ண போறேன், அடுத்து என்ன பேட்டர்ன் இருக்கு செக் பண்ண போறேன். J பாருங்க, J10 G7 B2 Z. ஓகேவா. Z26 போட்டால் ஓகே, Z வச்சுட்டாலும் ஓகே. ஓகே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தான் வச்சுக்க போறோம். இங்க என்ன இருக்கு, -3
-5. ஸோ பியிலேருந்து இசட் என்ன தான் ஆக போகுது -2. ஓகேவா? ஸோ எனக்கு பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டு பேர் சேமாக வந்தனால. அடுத்து செக் பண்ணலாமா? ROIH R18 O15 I9 H8 சால்வ் பண்ணலாமா? 18க்கும் 15க்கும் -3 கரெக்ட் மேம். 15க்கும் 9க்கு என்ன ஆகுது? -6 ஆகுது. 9க்கும் 8க்கும் -1 ஆகுது. எனக்கு பேட்டர்ன் என்ன? -3 -5 -2. இங்கே என்ன ஆகுது? -3 -6 -1 ஆகுது. அப்போ யார் எனக்கு ஆட் ஆன் அவுட்? சி தான் அந்த கல்ப்ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, கொடுக்கப்பட்ட சீரியஸ்ல கொஸ்டின் மார்க்கை ரீப்ளேஸ் பண்றவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? 517 494 461 -365 302 சம்திங். ஓகேவா? சரி, இது ரொம்பவே என்ன ஆகுது? ஒரு மினிமலான டிஃபரன்ஸ்ல தான் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன கொடுக்கலாம்? டிஃபரன்ஸ் மெத்தடே போகலாம். ஓகேவா? சரி, 517க்கும் 494க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்திருக்கு? எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்திருக்கு? 23. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்திருக்குப்பா? 23 டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் 494க்கும் 461க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்திருக்கு? சேம் 23 வந்திருக்கா? இல்லை, 33 டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. புரிஞ்சிச்சு பேட்டர்ன். என்ன ஆகுது? 23 33. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? எனக்கு 43 மைனஸ் ஆகணும். என்ன ஆகணும்? 43 மைனஸ் ஆகணும். 461 மைனஸ் 43 என்ன கிடைப்பாங்க? 418 என்ன வந்திருக்கும்? 418. 461 மைனஸ் 43 என்ன வந்திருக்கு போகுது? 418 வந்திருக்கும். சரி மேம், நான் ஆன்சர் போட்டேன். இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாமா? சரி, 418 மைனஸ் அடுத்து என்ன ஆகணும்? 23 33 43. அடுத்து என்ன வரணும்? 53 வரணும். அப்போ 418 கூட 53 மைனஸ் பண்ணால் எனக்கு 365 வருமானு பார்த்தா முடிஞ்சு. வருமா? 536. ஓகே, தாராளமாக வரும். என்ன வரப்போகுது? 365 வந்துருச்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் எனக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின், இது நம்மளுக்கு பிடிச்ச கொஸ்டின் தான் திரும்ப வந்திருக்கு. என்ன கொஸ்டின்? கோட் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து போட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. கண்டிஷன் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. 7 2 ட்ரையாங்கிள் 8 9 at 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ நம்பர். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் நம்பரா? கரெக்ட். 7ம் 3ம் நம்பர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன முடிஞ்சிருச்சு? முடிஞ்சு. ஓகேவா? சரி, செகண்ட் கண்டிஷன் எதுக்கும் செக் பண்ணலாம். கற்றுக்குறோம் இல்லையா? செக் பண்ணிக்கலாமா? இஃப் போத் செகண்ட் எலமெண்ட் இஸ் ஆட் நம்பர் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் ஈவன் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஆட் நம்பரா இருக்கா? இருக்கு. ஆனால் லாஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்கணுமா? ஈவனா இருக்கணும். நம்மளுக்கு என்னவா இருக்கு? ஆடா இருக்கு. சரி, முடிஞ்சு. இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர் வேல்யூவா இருக்கணும் செகண்டும் தேர்டும். எனக்கு தேர்ட் வந்து ஏதோ சிம்பிள் இருக்கு, அங்கே ஏதோ ஷேப் இருக்கு. ஸ்கொயர் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அப்போ எனக்கு யார் தான் கரெக்டு? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் கரெக்டாக இருக்காங்க. பார்த்துடலாமா? அப்படின்னா என்ன பண்ணணுமா? தி கோட்ஸ் ஃபார் தீஸ் டூ ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலமெண்ட்டோட கோடையும் என்ன பண்ணணுமா? இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, அப்போ என்ன பண்ண போறோம்? எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 3ஓட கோட் ஃபர்ஸ்ட்டும் 7ஓட கோடு லாஸ்ட்டும் வரும். அந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். 3க்கான கோடு என்ன? 3க்கான கோடு L, 7க்கான கோடு W. அப்போ 3L ஸ்டார்ட் ஆகி Wல முடிகிற மாதிரி ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். Lல ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் கிடையாது. தேர்டும் Lல ஸ்டார்ட் ஆகி W முடியுது. ஃபோர்த்தும் Lல ஸ்டார்ட் ஆகி Wல முடியுது மேம். ஓகே, முடிஞ்சு. இப்போ ரெண்டு பேருக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? லாஸ்ட்டுக்கு பக்கத்து டிஜிட் பாருங்களேன். Z இருக்கா? இங்கே T இருக்கு. அப்போ லாஸ்ட்லேருந்து செகண்ட் இருந்து செகண்ட் லாஸ்ட்டு இசட்டா டீயான்னு பார்த்தா போதும். பார்த்துடலாமா? சரி, லாஸ்ட்லேருந்து செகண்ட் யார் இருக்கா? அட்டு இருக்காங்க. அட்டோட கோடு என்னன்னு பார்த்துடலாமா? அட்டோட கோடு என்ன? ஜெட்டு. அட்டோட கோடு ஜெட்டு. அப்போ இசட் இருந்த ஆப்ஷன் தான் யார் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, IL 17 ரிலேட்டட் டு LN 12. இது என்னன்னு சொல்லியிருக்கேன்? இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் அனலாகி தான். ஓகேவா? இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? IL 17 இஸ் டு LN 12. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிக்சடாக வரப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏதாவது ஒன்று மட்டும் பாருங்க, ஒன்று நம்பர் பாருங்க, இல்லாட்டி லெட்டரை பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பார்க்கலாமா? 17 அப்படின்றது 12 மாறி இருக்கு. என்ன இருக்கு? -5 ஆயிருக்கு மேம்.
ஓகே நெக்ஸ்ட் 12 அப்படின்றது 7 ஆயிருக்கு கன்ஃபார்ம். இங்கே என்ன ஆயிருக்கு -5 ஆயிருக்கு. அப்போ எனக்கு என்ன கொஸ்டின் 4 அப்படின்றது என்ன ஆகணும் -5 பண்ண என்ன கிடைக்கும் கண்டிப்பாக மைனஸ்ல ஆன்சர் வரப்போகுது -1 கிடைக்குமா. ஸோ -1 இருக்க ஆப்ஷன் 1 தான் இருக்கு. எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க நம்பர் மட்டும் செக் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரி சப்போஸ் 2 ஆப்ஷன் ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் இப்போ லெட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா சரி ஐ அப்படின்றது எல்லாம் மாறுது. ஐலன்றது என்னவா மாறுது எல்லாம் மாறுதா என்ன ஆகுது +3 ஆகுது. ஸோ அப்போ +3. நெக்ஸ்ட் எல்ன்றது என்னவா மாறுது என்ன மாறுது +2. அப்போ +3 +2ன்றது தான் கரெக்டான ஆன்சராக வரப்போகுது. அப்போ விஆர்னு இருக்கு. விஆர் என்ன விஆர்ல இருந்து +3 பண்ண யார் கிடைப்பாங்க எனக்கு y. v22 +3 பண்ணா 25 y கிடைக்கும். திரும்ப பாருங்க y இருக்க ஆப்ஷன் 1 தான் இருக்கு முடிஞ்ச அவ்வளோதான். ஓகேவா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறப்ப கண்டிப்பாக டைமு எக்ஸ்ட்ரா சேவ் ஆகும். ஓகேவா எலிமினேஷன் மெத்தட் மட்டும் கற்று வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா கொஸ்டின் நம்பர் 15. நம்ம புது அனலாக்கி வந்திருக்காங்க. என்ன பண்ண போறோம் இவங்களை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சரி ஃபர்ஸ்ட் ஆஷுக்கு பதிலாக UIL அப்படின்னு அப்ளை பண்ணி பர்சன்டேஜுக்கு பதிலாக IXC அப்படின்னு போட்டால் என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் யூவையும் எம்ஐயும் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னன்னா இங்கே யூ போட்டால் இங்கே எம் ரிலேட் ஆவாங்களா. ஸோ அப்படி எடுக்கிறேன் டைம் கன்சியூம் குறைக்கிறதுக்காக கற்றுக்கோங்க நீங்கள். ஓகேவா ஸோ யூலேருந்து எம் வரணும்னா என்ன பண்ணணும் U21 M13 மேம். அப்போ என்ன பண்ணுவேன் -8 ஆகுது. அதே -8 இங்கே இதாக பார்க்கலாம். எல்லுக்கும் ஐக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரப்போகுது -3 தான் வரப்போகுது. அப்போ என்ன எனக்கு -3 வந்தால் தப்பு. ரெண்டு பேரும் என்ன ஆகலை எனக்கு மேட்ச் ஆகலை முடிஞ்சு. ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாமா. P = என்னது எம் போடுவேன். அதே மாதிரி L = I போடுவேன். செக் பண்ணலாமா. பிக்கும் எம்முக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு 3. P16 M13 P16 M13 -3 ஆயிருக்கு. சரி L12 I9 என்ன ஆயிருக்கு -3 ஆயிருக்கு. சூப்பர். இப்போ யார் தான் எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி POL அண்ட் IHE அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா. சரி 16th கொஸ்டின் என்ன வந்திருக்காங்க சிலாஜிசம் தான் வந்திருக்காங்க பார்க்கலாமா. சரி எல்லாமே ஆல் கண்டிஷன் தான் ரொம்ப சிம்பிள். ஆல் பர்கர்ஸ் ஆர் பீஸாஸ். எல்லா பர்கர்ஸுமே என்ன சொல்லிட்டாங்க பீஸாஸ். ஐயோ பசிக்குதே டெம்டிங்காக வேற ஆக்கி விட்றாங்க. சரி ஓகே பீஸாஸ் ஆர் ஃப்ரைஸ். எல்லா பீஸாவும் என்னதான் ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் ஆல் ஃப்ரைஸ் ஆர் டேக்கோஸ். ஏண்டா டே நெக்ஸ்ட் ஆல் ஃப்ரைஸ் ஆர் டேக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா சரி இப்போ என்னன்னா கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஆல் பீஸா ஆர் டேக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். எல்லா பீஸாவுமே டேக்கோன்னு கேட்டா இது எப்படி இருக்கணும் பீஸா எல்லாமே டேக்குக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இருக்கா இருக்கு. எல்லா பீஸாவுமே யாருக்குள்ள தான் இருக்காங்க டேக்குக்குள்ள தான் இருக்காங்க. நீங்க சொல்லலாம் மேம் எஃப்குள்ள தான் பி இருக்குன்னா அந்த எஃப் யாருக்குள்ள இருக்கா பிக்குள்ள தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் எல்லா பீஸாவுமே டேக்கோனாலும் கரெக்டான ஒன்று தான். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சம் டேக்கோஸ் ஆர் ஃப்ரைஸ். சம் டேக்கோஸ் ஆர் ஃப்ரைஸ் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ல சொன்னது இங்கே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சம் டேக்கோஸ் ஆர் ஃப்ரைஸ் சொல்லிட்டான். சில டேக்கோஸோட ஃபுல் வட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு ஃப்ரைஸு கொஞ்சம் இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காரு. அப்போ சம் டேக்கோஸ் ஆர் ஃப்ரைஸ்ன்றது கரெக்டான ஒரு ஆன்சர் தான். ஓகேவா அப்போ கன்க்ளூஷன் 2 ரைட்டு 1 ரைட்டுனா ஆப்ஷன் என்ன எனக்கு போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே 2 set of numbers are given below. என்ன வந்திருக்கு 10 20 30 60 என்ன வந்திருக்கு 10 20 30 60 வந்திருக்கு and 2 4 14 28 வந்திருக்கு. இவங்க இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கான். அதே சம்பந்தம் ஃபாலோ ஆகுற ஆப்ஷன் யாருன்னு கேட்டுருக்காங்க பார்த்துடலாமா. 2 4 14 28 என்ன ஆகுறாங்க 2க்கு 4க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது 2 4 10 ஆகுது. அப்புறம் இதோட 14 ஆகுது. இது டிஃப்ரென்ஸ் தானா அப்படின்னு பார்த்தா அடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடும். பாருங்க 10க்கு 20க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது 10 வருது. ஆனால் இங்கே என்ன ஆச்சு 2 டிஃப்ரெண்ட் வந்துச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் டபுள் ஆகிருக்கு. அதாவது 2 டபுள் ஆகிருக்கு. அதாவது இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 14 மாறிருக்கு. இங்கே 20 30 ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் +10 பண்ணியிருக்காங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் 14 28 ஆயிருக்கு 30 60 ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியுது என்ன ஆகிருக்குப்பா என்ன ஆயிருக்கு மறுபடியும் டபுள் ஆயிருக்கு இன்டூ 2 ஆயிருக்கு. ஓகேவா ஸோ எனக்கு பேட்டர்ன் என்ன இன்டூ 2 + 10
இன்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா சரி 12 24 என்ன இருக்கு டபுள் தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் 24 34 என்ன இருக்கு ப்ளஸ் 10 தான் இருக்கு ஆனால் 34 இன்ட்டு 2 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 68 கிடைக்கும் ஆனால் இங்கே என்ன இருக்கு 64 இருக்கு ஆப்ஷன் ஏ தப்பு சரி ஆப்ஷன் பி பாருங்க 8 என்ன ஆயிருக்கு +2 ஆயிருக்கு எனக்கு என்ன ஆகணும் மல்டிபிள் பை 2 ஆகணும் ஆப்ஷன் பியும் தப்பு நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க இன்ட்டு 2 ஆயிருக்கு அண்ட் +10 திரும்ப இன்ட்டு 2 ஆயிருக்கு எனக்கு எக்ஸாக்டா ஆப்ஷன் சி தான் என்ன ஆகுறாங்க பேட்டர்ன் மேட்ச் ஆகுது சரி டியுமே செக் பண்ணலாம் இங்கே என்ன இருக்கு இன்ட்டு 2 கரெக்டாக இருக்காங்க +5 ஆயிட்டாங்க எனக்கு எவ்வளோ ப்ளஸ் ஆகணும் +10 ஆகணும் ஆப்ஷன் டியுமே தவறா இருக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி இந்த மிக்சர் சீரிஸ் பார்க்கேன் ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்க டேட்டா மட்டும் கரெக்டாக படிச்சு போட்டாலே போதும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க ஹவு மெனி சச் நம்பர்ஸ் எனக்கு நம்பர்ஸ் இருக்கணும் ஆர் தர் ஈச் ஆர் விச் இஸ் இமிடியேட்லி ப்ரிசீடட் பை எ சிம்பிள் உடனடியாக என்ன பண்ணிருக்கணும் முன்னாடி ஒரு சிம்பிளை கொண்டிருக்கணும் அண்ட் ஆல்சோ இமிடியேட்லி ஃபாலோட் பை எ சிம்பிள் முன்னும் பின்னும் ரெண்டு பக்கமே என்ன இருக்கணுமா எனக்கு சிம்பிள் இருக்கணுமா நடுவில் நம்பர் இருக்கணும் இதை வச்சுக்கலாமா நம்பரு சிம்பிள் சிம்பிள் எங்க இருக்குன்னு செக் பண்ணலாமா ஓகே இங்க என்ன இருக்கு நம்பர் இருக்கு சிம்பிள் சிம்பிள் இருக்கு வேற அடுத்து எங்க இருக்கு பாரு ஸோ நம்பர் இருக்கு சிம்பிள் சிம்பிள் இருக்கு நம்பர் சிம்பிள் சிம்பிள் இருக்கு வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா இல்ல சூப்பர் அப்ப எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி 3 pairs ஆப்ஷன் டி 3 pairs அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா क्वेश्चन நம்பர் 19 செக்டரல் ஆகி தான் மறுபடியும் வந்துருக்கு ஓகேவா 14 66 19 பாருங்க ரெண்டு பக்கமும் சின்ன நம்பர் இருக்கு நடுவில் பெரிய நம்பர் இருக்கு இப்போ ஆப்ரேஷன்ஸ் எப்படி கொண்டு போகணும்னா ரெண்டுத்தையும் வச்சு ஏதோ நடுவில் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கும் ஓகேவா சரி 14 19 ஆட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்கும் 14 + 19 என்ன கிடைக்கும் எனக்கு 14 + 19 என்ன கிடைக்கும் 20 33 கிடைக்குமா ஓகேவா 14 + 19 33 கிடைப்பாங்க சரி ஓகே அந்த 33க்கு 66 ரீச் ஆகணும் என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பை 2 பண்ணுவோம் சரி இதுதான் பேட்டர்னா செக் பண்ணுறதுக்கு அடுத்து கொடுத்துருக்க ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம் 43 24 ஆட் பண்ணாங்க என்ன கிடைப்பாங்க 67 கிடைப்பாங்க ஓகே 67 × 2 பண்ணால் 134 கரெக்டான ஆன்சர் சூப்பர் முடிஞ்சு அப்போ என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா 10 80 ஆட் பண்ணால் கிடைப்பாங்க 18 கிடைக்கும் 18 × 2 பண்ணால் 36 கிடைக்கணும் ஆப்ஷன் ஏ தப்பா இருக்கு சரி ஓகே 45 + 4 பண்ணா என்ன கிடைப்பாங்க 49 கிடைப்பாங்க இன்ட்டு 2 பண்ணா 98 கிடைக்கும் ஆப்ஷன் பியும் தப்பா இருக்கு சரி ஓகே ஆப்ஷன் சி பாருங்க 15 + 16 என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும் 21 × 2 பண்ணா 42 தான் கிடைக்கும் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி செக் பண்ணா 37 + 4 பண்ணா 41 × 2 பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு 82 கிடைக்கணும் மேம் அங்கே 81 இருக்கு ஆப்ஷன் டியுமே தப்பு ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர் ஓகேவா ஓகே அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இன் a certain code where is written as 5% 3 star and wins is written as 59 at C how is same written in that code ஓகேவா ஸோ இது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஏதாவது மிங்களை வந்துச்சுனாலே அவங்களா கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம் பார்த்துலாமா SANE அதுக்கான கோடு தான் கேட்டாங்க ஸோ எஸ்ஸுக்கான கோடு பார்த்துலாமா எஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகேவா ஸோ எஸ்ஸுக்கான கோடு என்னது சி மேம் இப்போ எப்படி மேம் நேராக இருக்கிறதா கோடுன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் W ஃபஸ்ட் இருக்குது W ஃபஸ்ட் இருக்குது அதே மாதிரி 5 ஃபஸ்ட் இருக்குது இங்கேயும் 5 ஃபஸ்ட் இருக்குது அப்போ நேராக கோட் பண்ணியிருக்காங்கன்றது என்ன பண்ணிக்கிறேன் நானே டிசைட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா சரி ஓகே அப்போ எஸ்ஸுக்கான கோடு என்னது எஸ்ஸுக்கான கோடு என்னது சி அப்படின்னு வரணும் சரி ஓகே சியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குது சரி நெக்ஸ்ட் ஏக்கான கோடு என்ன இங்கே செகண்டாக ஏ இருக்குது இங்கே செகண்டாக பர்சன்டேஜ் இருக்குது நீங்களே பாருங்கள் சி பர்சன்டேஜ் ஆரம்பிக்கிற எத்தனை கோடு இருக்கீங்க சி பர்சன்டேஜ் ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது இங்கே C8 வந்துருச்சு இங்கே C9 வந்துருச்சு முடிஞ்சா சரி இருந்தாலுமே செக் பண்ணி பார்ப்போம் என்னுக்கான கோடு என்னன்னு பார்த்துடலாமா இங்கே 3 இங்கே 3 என்ன இருக்குது அட்டு நெக்ஸ்ட் ஈக்கான கோடு என்ன இங்கே லாஸ்ட்டாக என்ன இருக்குது ஸ்டார் இருக்குது அப்போ சி பர்சன்டேஜ் அட் அண்ட் ஸ்டார் அப்படின்னு இருக்கணும்னா கரெக்டான ஆன்சர்
ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் போட 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 ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் போட்டாலே ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? சரி, கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டெஸ்ட்டுக்கு. ஒரு 5 டேஸில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் போது ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? ஜாயின் பண்ணாதவங்க நம்மளோட நியரஸ்ட் பிரான்ச்சில் போயிட்டு உங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. படிச்சுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.